வணக்கம் சலோமி. சேலம் மாவட்டம் மேட்டூர் அடுத்த கண்ணாமூச்சி கிராமம் உப்பு கல்லூர் பகுதியை சேர்ந்தவர் மூதாட்டி கண்ணம்மாள். இவர்களுக்கு சொந்தமான 8 ஏக்கர் விவசாய நிலம் உள்ளது. இந்த நிலத்தில் வாழை உள்ளிட்ட பயிர்கள் விவசாயம் செய்து வாழ்ந்து வருகிறார். இந்த நிலையில் கொளத்தூர் திமுக முன்னாள் ஒன்றிய செயலாளர் தவசி ராஜா மற்றும் திராவிட விடுதலை கழகம் கட்சியை சேர்ந்த ஈஸ்வரன் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட நபர்கள் இன்று விவசாய நிலத்திற்கு சென்று இந்த நிலம் எங்களுக்கு சொந்தமானது என்று கூறி அங்கு இருந்த மூதாட்டி மற்றும் அவரின் பேத்தி ஆனந்தி இருவரையும் கடுமையாக தாக்கியுள்ளனர். தொடர்ந்து 4 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த வாழை விவசாயத்தை முழுமையாக டிராக்டர் மூலம் சேதப்படுத்தி அளித்தனர். இது குறித்து கொளத்தூர் காவல் நிலையத்திற்கு பாதிக்கப்பட்ட நபர்கள் தகவல் தெரிவித்தும் காவல்துறையினர் திமுக பிரமுகர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டு வந்ததாகவும் இதனால் தாக்குதல் நடைபெற்ற இடத்திற்கு வரவில்லை என்றும் கூறப்படுகிறது. தற்பொழுது பாதிப்புக்குள்ளான மூதாட்டி மற்றும் சிறுமி மேட்டூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தற்பொழுது வரை காவல்துறையினர் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை. எங்களுடைய நிலத்தை போலியாக ஆவணம் தயாரித்து மிரட்டி வருவதாகவும் இது குறித்து நீதிமன்றத்தில் 3 வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் திமுக ஒன்றிய செயலாளர் இது போன்ற அராஜகத்தில் ஈடுபட்டு வருவதாகவும் காவல் நிலையத்தில் ஏற்கனவே எழுதி வாங்கி கொண்டு இரு தரப்பினரையும் அனுப்பி வைத்துள்ளனர். இருந்த போதிலும் இன்று மூதாட்டி மற்றும் அந்த சிறுமியை கடுமையாக தாக்குதல் நடத்தி திமுக ஒன்றிய செயலாளர் உள்ளிட்ட அடியாட்கள் இந்த அராஜகத்தில் ஈடுபட்டுள்ளனர். திமுக ஒன்றிய செயலாளர் மீது ஏற்கனவே நில அபகரிப்பு மற்றும் ஆள் மாறாட்டம் செய்து பத்திரப்பதிவு மேற்கொண்டது உள்ளிட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளது. அவர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டும் தற்பொழுது வெளியே வந்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது வரை கொளத்தூர் காவல்துறையினர் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. உடனடியாக சேலம் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தாக்குதல் நடத்தியவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து உயிருக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும். எங்கள் குடும்பத்திற்கு எது நடந்தாலும் இந்த திமுக ஒன்றிய செயலாளர் தான் காரணம் என்று தற்பொழுது அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்த பெண் ஒருவர் வீடியோவாக வெளியிட்டுள்ளார். தொடர்ந்து சேலம் மாவட்ட நிர்வாகம் காவல்துறை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காததால் தற்பொழுது நாங்கள் இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளோம் என்று கண்ணீர் மல்க தெரிவித்துள்ளார். உடனடியாக மாவட்ட காவல்துறை உரிய நடவடிக்கை எடுத்து பாதிக்கப்பட்ட குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதே அவர்களின் கோரிக்கையாக உள்ளது. திமுக பிரமுகரின் இந்த அராஜக செயல் சேலத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சலோமி.